ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வர இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு யூசி ப்ரௌசர் சம்மந்தமாக ஒரு வீடியோ. இது வந்து நம்ம நண்பருடைய வீடியோ. அவர் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி சொல்லி தந்தார். அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழே இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. நண்பர்கள் தெரியப்படுத்துங்க. சரி, வாங்க அது என்னென்னு பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூசி ப்ரௌசரோட ஃபியூச்சர் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூசி ப்ரௌசர் தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரௌசர்னு சொல்லலாம். ஏன்னா இது யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ரௌசர்னு சொல்லலாம். டவுன்லோடிங்க்கு நம்பர் 1 யூசி ப்ரௌசர்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி, அதாவது வெப்சைட் சைட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூசி ப்ரௌசர் செட் ஆகாது. ஆனால் டவுன்லோடிங்க்கு டாப்பஸ்ட்டு ப்ரௌசர் இது மட்டும்தான். இதை தவிர வேறு எதுவும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல சாஃப்ட்வேர்னு சொல்லுவேன். நான் சின்ன வயசில் ஜாவா மொபைல்லேருந்து இப்போ கரண்ட்டில் வரைக்கும் நான் இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது 6.0 கிட்ட ஆரம்பிச்சது, அதாவது ஜாவா ஸ்டார்டிங்கில். இப்போ பார்த்தீங்கன்னா 10, 11 கிட்ட வந்துடுச்சு வெர்ஷன். ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் இப்போ யூசி ப்ரௌசரில். ஸோ இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ்லேருந்தே பார்த்துடலாம். இதில் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டேட்டா இல்லை டைமில் கம்மியான டேட்டா இருக்கிறப்போ வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸும் இமேஜும் எதுவும் வராது. ஸோ அந்தமாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவுக்கு டேட்டா வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசி ப்ரௌசரில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து சர்ச்சிங் ஆப்ஷன்லாம் வரும். ஸோ அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரௌசிங் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜோட குவாலிட்டி, உங்களுக்கு வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வேணுமா, இல்லை லோ குவாலிட்டியில் வேணுமா? இப்போ நீங்கள் லோட் ஆகிற இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சில டைம் ஹை குவாலிட்டியில் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இருக்காது. நம்மளுக்கு வந்து படிக்கிறதோ இல்லை வந்து டவுன்லோட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுமாதிரி டைமில் உங்களுக்கு வந்து லோ குவாலிட்டி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோ குவாலிட்டியில் ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கன்சியூம் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வச்சு ஸ்க்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரோல் பட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு பட்டன் வந்துடும். ஸோ இந்த பட்டன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஸ்க்ரீனில் இந்த 2 பட்டன் மட்டும் நீங்கள் டச் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆட்டோ ரொட்டேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, இல்லை போர்ட்டன் வேணுமான்னு அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அனிமேஷன்லாம் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் பார் வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் வந்து உங்களுக்கு வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா, இந்த ப்ரௌசர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹை குவாலிட்டி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி வெப்சைட் வந்து சில ப்ரௌசர் வந்து தடுமாறும். ஸோ இது என்ன பண்ணும், ஃபுல்லாகவே உங்களோட மொபைல் பவரை எடுத்துக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இது வரைக்கும் நான் ஹேங் ஆனதே கிடையாது யூசி ப்ரௌசரில் யூஸ் பண்ணேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடான ப்ரௌசர்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ப்ரௌசர். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டவுன்லோடிங்லாம் நீங்கள் நிறைய ஃபெயில்டாக இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆனாலும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பண்ணி கொடுக்கும். அதுக்கான டீட்டெயிலும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே டவுன்லோட்னா எங்கே போய் உங்களுக்கு சேவ் ஆகணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டவுன்லோட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஒரே டைமில் 3 ஃபைல் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஆனால் வந்து ஒரு சில ஃபைல் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டவுன்லோட் கொடுத்துட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒன்று நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மொதல் ஃபைல் மட்டும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். மீதி 2 ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இதை டவுன்லோட் பண்ணவான்னு அதை ஆஸ்க் பண்ணும். அதை உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும். இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், எனக்கு கொஸ்டின்லாம் கேட்க தேவையில்ல அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பாரில் வந்துடும். ஸோ ஆட்டோ ரீகனெக்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஜிபிக்கு ஒரு மூவி போட்டு விட்றீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் நெட்வொர்க் எரர்லையோ இல்லை ஏதாவது ப்ராப்ளத்தினாலேயோ திடீர்னு கட் ஆகிடும். ஸோ ஆட்டோ ரீகனெக்ட் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில்ட் ஆனாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ரீகனெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரீகனெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்க்கும்போது உங்களோட டவுன்லோடிங் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி ரீட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீட்ரை பண்ணி உங்கள் ஃபைலை ஃபுல்லாகவே டவுன்லோட் பண்ணிக்கும்.
அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூசி நியூஸ் செட்டிங்ஸ். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கலாம், தமிழ் வேணும்னா தமிழில் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தினமும் ஒரு நியூஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இதில் தெரிஞ்சுக்கலாம். தமிழில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் இருக்க நியூஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன் பாருங்கள். ரிஃப்ரெஷ் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் அதே செட்டிங்ஸில் போய்ட்டு ஸோ இப்போ யூசி நியூஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு இங்கிலீஷ்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மறுபடியும் பாருங்கள். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த நியூஸ்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த டேட்டா வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதே நியூஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நியூஸ் வராது, உங்களுக்கு தேவையில்லாத டேட்டா வந்து கன்சியூம் ஆகாது. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் நியூஸ் எதுவும் காமிக்காது. முக்கியமான வெப்சைட் அந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது, எத்தனை ஸ்கோரு அந்த மாதிரி முக்கியமான நியூஸ்லாம் காமிக்கும். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கு அந்த மாதிரி நியூஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான செட்டிங்ஸ் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசிங் லாங்குவேஜ் வேறு ஏதாவது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வேணும்னா தமிழில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ரெக்கார்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் ப்ரௌஸ் பண்ணதை எதாவது நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட் பிளாக்கர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4783 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு பேஜ் எப்போவுமே வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆட் வந்துன்னே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில டைம் பிளாக் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பிளாக் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி டேட்டா யூசேஜ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பவர் கம்மியாகவே பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அக்கௌண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடியோ நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேஜை வந்து சேவ் பண்ணுறீங்க, புக் மார்க் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து வேற ஒரு மொபைலில் இதை லாகின் பண்ணுறீங்க. இப்போ இதே மெயில் ஐடியை வேற ஒரு மொபைலில் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன புக் மார்க்லாம் சேவ் பண்ணீங்களோ அந்த மொபைலுக்கு அப்படியே சிங்க்ரனைஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதனால் எந்த இதுவும் லாஸ்ட் ஆகாது. நீங்கள் புக் பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு லாஸ்ட் ஆகாது, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு வேளை எதாவது நீங்கள் தப்பான செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெட் டிஃபால்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பழையபடி யூசி ப்ரௌசர் எப்படி இருந்ததோ அது எல்லாமே மறுபடியும் மெயின் செட்டிங் ஃபியூச்சர் பார்த்தாச்சு. இப்போ சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கலர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஜோட கலர் வந்து என்ன மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மாற்றிக்கலாம். உங்களுக்கு நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டார்க் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு வலிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சைஸ் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்காக போய்ட்டு எங்கேயே நீங்கள் செட்டிங்ஸ் தேடி போய் அலையணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான ஆப்ஷன். அதேமாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே ஹோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாமே காணாமல் போயிடுச்சு. நான் மறுபடியும் இப்போ டச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் டச் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி டூல்ஸ் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக்கரு, ஸ்பீட் மோட்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணும்போது ஹை குவாலிட்டியில் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ஸ்பீட் கன்சியூம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ஸ்பீட் மோட் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட், அதாவது இந்த லாவா மொபைலில் ஓப்பன் ஆகும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆனால் மெசேஜ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம், நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். QR கோட் நீங்கள் ஏதாவது ஸ்கேன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதில் எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு பெண்ணை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேர்டு உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து இதை எடுக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோட் ஸ்கேன் இருக்குது, சேவ் த பேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற தீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு தீம் வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீம் வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஓன் இமேஜ் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் தீம்ஸ் வரும். லோக்கல் ஃபோட்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற லோக்கல் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதைப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பேக்ரவுண்ட் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதேமாதிரி மெயின் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மை மியூசிக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கும். இதில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். அதேமாதிரி மை வீடியோஸும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் லோக்கல் வீடியோஸ் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீம்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோடிங் ஆப்ஷனில் என்னென்ன டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துக்கலாம். என்ன டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஃபைல்ஸ் உள்ள செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ரேர் ஃபைல்ஸ்னால் ஜிப் ஃபைல் எத்தனை ஃபைல் இருக்குது, வீடியோஸ் எத்தனை இருக்குது, மியூசிக் எத்தனை இருக்குது, இமேஜ் எத்தனை இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பிரித்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் காமிக்க, வேறு எதுவும் தனிப்பட்ட உங்களுக்கு வேறு எதுவும் காமிக்காது. அதேமாரி நைட் மோடுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோடுக்கு ஃபுல்லாக மாறிடும். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேஜை நீங்கள் எதாவது ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி யூசி ப்ரௌசர் நீங்கள் ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜை இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் மேலே ஹோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ஷேர் த பேஜ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் புக் மார்க்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பீட் டயலில் வேணுமா இல்லை புக் மார்க்கில் வேணும்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்பீட் டயலில் வேணும்னா இப்போ ஸ்பீட் டயலில் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் யூஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேர்டை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஹோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு மேலே ஸோ செலக்ட் காப்பின்னு இருக்கும். நீங்கள் இதை இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இதில் காப்பி, சர்ச், அதுக்கப்புறம் ஷேர்னு இருக்கும். இப்போ நீங்கள் சர்ச்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே செகண்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ செகண்ட் விண்டோவில் உங்களுக்கு அந்த காப்பி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விண்டோவுக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு விண்டோவுக்கு போய்க்கலாம். ஸோ செகண்ட் விண்டோனா செகண்ட் விண்டோவுக்கு வந்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த விண்டோவுக்கு தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓப்பன் இன் நியூ விண்டோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நியூ விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் மார்க் ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா புக் மார்க் பண்ணிக்கலாம். என்ன வேணால் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க, கூகுளில் சர்ச் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வீடியோஸ் தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே வீடியோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வீடியோ போயிடும். ஷாப்பிங் பண்ண போகிறீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணும்போதே ஸ்ட்ரைட்டாகவே இமேஜுக்கு போயிடும். ஆப் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப் ஸ்ட்ரைட்டாகவே ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புக் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஹோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை எங்கே வேணாலும் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் நீங்கள் உள்ள வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகுறதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கேமிங் வெப்சைட் மட்டும் ஒரே இதில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஹோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக. ஸோ மறக்காமல் என் சேனலில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க, ஒரு 2 செகண்ட். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். நம்ம அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபிஎம் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டனில் கிளிக் இந்த சப்ஸ்கிரைப்ன்றதில் இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கானுக்கு பதிலாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம். அதை நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இதில் பாருங்கள் லைக்குன்றதுல லைக்கை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதையும் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டுக்கு பதிலாக ஆல் லைவ் போஸ்டிங்னு அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.